சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் அதை யூஸ் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னா 340 அண்டு 412. அப்போ ஈக்குவல் டிவிஷன் லெமா என்ன ஃபார்முலா? ஈக்குவலன்ஸ் டிவிஷன் லெமா. ஸோ என்ன ஃபார்முலான்னா A = BQ + R. இங்கே வரீங்க 0 < R <r B இதான் கண்டிஷன் இல்லையா? அப்போ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எது பெரிய நம்பரோ அதுதான் டிவிடெண்ட், எது சின்ன நம்பரோ அதுதான் வந்து டிவிசர். அப்போ பெரிய நம்பர்னா ஏன்னு எடுத்தோம், சின்ன நம்பர்னா பின்னு எடுத்தோம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 412, பியோட வேல்யூ வந்து 340. இந்த 412 340 டிவைட் பண்ணால் இன்ட்டு கோஷன்ட் வரும், இங்கே ப்ளஸ் என்ன வரணுங்க ரிமைண்டர் வரும். அப்போ 412 நான் எதாவது டிவைட் பண்ணும் 340 டிவைட் பண்ணும். ஸோ 412 நான் 340 டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே 340. அப்போ இங்கே 2 வருமா? இங்கே 1ல் 4 போகுது. அப்போ 11ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே 7 வரும், 72 வரும். அப்போ இங்கே கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் 72. ஸோ ரிமைண்டர் வந்து 72. அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த டிவிசர் தான் என்னவா மாறணும்னா டிவிடெண்டாக மாறும், இந்த ரிமைண்டர் தான் வந்து டிவிசராக மாறும். அப்போ இங்கே 340 வரும், அந்த ரிமைண்டர் தான் நமக்கு என்னவா மாறும்? டிவிசராக மாறும். அப்போ இன்ட்டு கோஷன்ட் வரும் ப்ளஸ் இங்கே ரிமைண்டர் வரும். இப்போ 340, ஸோ 340 நான் 72 டிவைட் பண்ணுறேன். 72 டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா? 4 மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 வரும், 4 7s are 28. அப்போ இங்கே 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 13ல் 8 போச்சுன்னா 5, இங்கே 52 வருமா? அப்போ இங்கே பார்க்கும்போது கோஷன்ட் 4, ரிமைண்டரு 52. அப்போ இந்த டிவைசர் தான் என்னவா மாறும்? டிவிடெண்டாக மாறும், அந்த ரிமைண்டர் தான் வந்து டிவைசராக மாறும். அப்போ இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். நான் 72 52 டிவைட் பண்ணும் 1 டைம்ஸ் வருமா? அப்போது சப்ராக்ட் பண்ணால் 20. அப்போ இங்கே கோஷன் பார்க்கும்போது 1, நெக்ஸ்ட் ரிமைண்டர் வந்து 20. நெக்ஸ்ட் இந்த டிவிடெண்டாக என்னவா மாறினா டிவைசராக மாறும், டிவைசர் என்னவா மாறும்? டிவிடெண்டாக மாறும். அப்போ 52 = இங்கே என்ன வரும்? இங்கே ரிமைண்டர் வரும். அப்போ இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். நான் 52 20 டிவைட் பண்ணும். இப்போ 52 நான் 20 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அப்படின்னா வர இங்கே 40, இது சிம்ப்ளை பண்ணால் 12. இப்போ கோஷன்ட் என்ன? 2, ரிமைண்டர் என்ன? 12. அப்போ இந்த 20 என்னவா மாறும்? டிவிடெண்டாக மாறும், இந்த 12 வந்து டிவைசராக மாறும், இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் வரும். நெக்ஸ்ட் இந்த 20 நான் எதாவது டிவைட் பண்ணோம் 12 டிவைட் பண்ணும். இப்போ 12 டிவைட் பண்ண என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர் வந்து 8 வரும். அப்போ இங்கே 1 வரும், இங்கே 8 வரும். நெக்ஸ்ட் இந்த 12 நான் எதாவது டிவைட் பண்ணேன்னா 8 டிவைட் பண்ணும். பார்க்கும்போது 1 8s are 8 வரும். அப்போ 12ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? இங்கே 4 வரும். அப்போ இந்த 8 வந்து டிவிடெண்டாக மாறும். அப்போ என்ன வரும்? இங்கே 8 வரும். நெக்ஸ்ட் இது வந்து டிவிசராக மாறும், இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு வரும். அப்போ இந்த 8 வரும், இங்கே 2 டைம்ஸ் வருமா? இங்கே 2 4s are 8 வந்து அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது 0. அப்போ HCFனா இதுதான். therefore HCF = 4. சப்டிவிஷன் 867க்கும் 255க்கும் HCF கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டிவிஷன் லெமா. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 867, ஏவோட வேல்யூ 867, பியோட வேல்யூ வந்து 255. அப்போ இன்ட்டுனா வரணுங்க கோஷன்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன வரணுங்க ரிமைண்டர். அப்போ 867 நான் எதாவது டிவைட் பண்ணோம் 255 3 டைம்ஸ் வருமா? இப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் 3 5s are 15, ரிமைண்டர் 1. நெக்ஸ்ட்டு 3 5s are 15 என்ன வரீங்க 16. நெக்ஸ்ட் 3 2s are என்ன வர 6, 3 2s are 6, 6 + 1 7 வரும். அப்போ இங்கே 7ல் 5 போச்சுன்னா 2, இங்கே 0, 8 - 7 1, அப்போ 102. அப்போ கோஷன் பார்க்கும்போது 3, ரிமைண்டர் வந்து 102. அப்போ இன்ட்டு கோஷன்னா 3, ரிமைண்டர்னா இங்கே 102. நெக்ஸ்ட் 255 என்னவா மாறும்? டிவிடெண்டாக மாறும், அந்த ரிமைண்டர் தான் டிவைசராக மாறும், இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ 255 102 டிவைட் பண்ணும். 255 102 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வருமா? 2 2s are 4, 0 2 1s are 2. இங்கே 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே வருங்க 5 51 வரும்.
அப்போ கோஷன் பார்க்கும்போது 2, ரிமைண்டர் என்ன 51. நெக்ஸ்ட் இந்த டிவிசர் என்னவா மாறும், டிவிடெண்டாக மாறும். 102 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டரு டிவிசராக மாறும். அப்போ இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் டேட்டா போடலாம். 251 சார் 102. அப்போ ரிமைண்டர் என்ன வருங்க 0ன்னு வரும். அப்போ தேர்ஃபோர் HCF equal to 51. Subdivision 3, 10,224 and 9,648 க்கு HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் அதே மெத்தட் தான். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன 10,224 ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 9,648. அப்போ இன்ட்டுனா வரீங்க இன்ட்டு கோஷன்ட்டு இங்கே என்ன வரீங்க ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ 10,224 நான் 9648 டிவைட் பண்ணும் 9648. இப்போ 1 டைம் தான் வரும். இப்போ 9648 வரும். இப்போ 14 மைனஸ் 8 என்ன வரும் இங்கே 6. இங்கே 11 வருமா. அப்போ 11 மைனஸ் 4னா வந்து 7. ஸோ இங்கேயும் என்ன வரும், இங்கே 11 வரும். 11 மைனஸ் 6 வந்து 5 வரும். இங்கே 9 மைனஸ் 0 வந்துடும். அப்போ இங்கே கோஷன் பார்க்கும்போது 1, ரிமைண்டர் வந்து 576. நெக்ஸ்ட் இந்த டிவிசர் என்னவா மாறும், டிவிடெண்டாக மாறும். இப்போ 9648 அந்த ரிமைண்டரு டிவிசராக மாறும் 576. அப்போ இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். அப்போ 9648 ஸோ 9648 நான் எதாவது டிவைட் பண்ணோம் 576ஆல் டிவைட் பண்ணோம். இது 1 டைம்ஸ் வருமா. இப்போ 576. அப்போ இங்கே 14 6 போச்சுன்னா 8. இங்கே 5ல் 7 போகிற அப்படின்னா 15. இங்கே 15ல் 7 போச்சுன்னா இங்கே என்ன வரும்னா 8. இங்கே என்ன வருங்க 8. இப்போ 8ல் 5 போச்சுன்னா வருங்க 3 வரும். 388. அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 8 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் சொல்லலாமா. 6 5 ஆர் 36 போடலாம். 6 6 ஆர் 36 ரிமைண்டர் 3. 6 7 ஆர் 42 இன்னும் வருங்க 45 ரிமைண்டர் 4. 6 5 ஆர் 30 30 + 4 34 வரும். இது சால்வ் பண்ணால் 8 6 போச்சுன்னா 2. 8 - 5 வந்து 3. 8 - 4 வந்து 4 வரும். 432. அப்போ கோஷன் பார்க்கும்போது 16. ரிமைண்டர் எவ்வளோ 432. அப்போ இந்த டிவிசர் என்ன மாறும், டிவிடெண்டாக மாறும் 576 ஈக்குவல் டு அந்த ரிமைண்டர் வந்து டிவிசராக மாறும் 432 இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். 576 நான் எதாவது டிவைட் பண்ணுறேன்னா 432ஆல் டிவைட் பண்ண 1 டைம்ஸ் வருமா. 432. 6 - 2 4. 7 - 3 4. 44 வருதா. நெக்ஸ்ட்டு இங்கே 5 - 4 வந்து 1 144. அப்போ இங்கே கோஷன் பார்க்கும்போது 1 ரிமைண்டர் வந்து 144. அப்போ இந்த 432 அது டிவிசரில் அது என்னவா மாறும், டிவிடெண்டாக மாறும். இப்போ 432 அந்த ரிமைண்டர் தான் நமக்கு டிவிசராக மாறும் 144 இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். இப்போ 432வை நான் எதால் டிவைட் பண்ணோம் 144ஆல் 144. அப்போ 3 டைம்ஸ் வரும் பார்க்கலாமா. அப்போ 3ஆல் மல்டிப்ளை 3 4s are 12 ரிமைண்டரு 1. 3 4s are 12. 12 + 1 13 ரிமைண்டரு 1. 3 1s are 3. 3 + 1 4. அப்போ என்ன வரணுங்க 0. அப்போ இங்கே கோஷன் பார்க்கும்போது 3 ரிமைண்டர் வந்து 0. அப்போ தேர்ஃபோர் இதுதான் HCF. இப்போ HCF ஈக்குவல் டு 144. ஃபோர்த் சப்டிவிஷன் 84 90 அண்ட் 120க்கு வந்து HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலா, ஈக்குவல் டிவிஷன் லெமா. இங்கே ஃபஸ்ட் நம்ம இங்கே 2 நம்பர் எடுத்துப்போம். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 90, பியோட வேல்யூ வந்து 84. அப்போ இன்ட்டுனா வரீங்க இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். நான் அப்போ 90யை நான் 84ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 90 எதால் டிவைட் பண்ணான்னு 84ஆல் டிவைட் பண்ணேன். அப்போ 1 டைம்ஸ் வரும். இது சப்ராக்ட் பண்ணால் 6. அப்போ இங்கே கோஷன்ட் என்ன 1. ஸோ ரிமைண்டரு 6. இங்கே 84 என்னவா மாறும், டிவிடெண்டாக மாறும். அந்த ரிமைண்டர் தான் டிவிசராக மாறும். அப்போ இன்ட்டு 6 இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர். ஆனால் 84 நான் 6ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 84ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 6 வரும். ரிமைண்டர் 2 24 இல்லையா. இப்போ இங்கே 4 6 24 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன வருது இங்கே 0 வருது. அப்போ இங்கே கோஷன் பார்க்கும்போது 14 ரிமைண்டரு 0. அப்போ இங்கே HCF அப்படின்னு எடுத்தால் என்ன வருதுனாங்க 6 வருதா. நெக்ஸ்ட்டு
வேறு என்ன 120க்கு HCF கேட்குறோம். அப்படின்னா பண்ணுங்க இந்த 6 அண்டு 120 எடுக்கணும் HCF. 6 அண்டு 120க்கு HCF எடுக்கணும். அப்போ எது ஹையஸ்ட் நம்பர்? 120 ஹையஸ்ட் நம்பர் இல்லையா? இப்போ என்ன ஃபார்முலா? A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். இப்போ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 120, இங்கே டிவிசர் வந்து 6 இன்ட்டு கோஷன்ட் வரும் ப்ளஸ் ரிமைண்டர் வரும். நான் 120யை 6ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 20 டைம்ஸ் வருமா? அப்போ என்ன வரீங்க 120 வரும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது 0. அப்போ இங்கே கோஷன்ட் வந்து 20, ரிமைண்டர் வந்து 0. அப்போ தேர்ஃபோர் HCF ஈக்குவல் டு 6. அப்போ அந்த 3 நம்பர் பார்க்கும்போது 84, 90 அண்டு 120. ஸோ HCF ஈக்குவல் டு 6.